அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு 2ஆம் திருப்புதல் தேர்வு 2026 நடைபெற்ற வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் 1க்கு A, 2 ஆ மற்றும் ஆ, 3க்கு பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின் பேப்பரில் 500 இருக்குது. 500 அதாவது நம்ம புக்கில் 500 மீட்டர் வினாடி -1 இருக்குது. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 100 கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன வரணும், 5 மீட்டர் வரணும். அடுத்து ரசக்கலை உருவாக்கலில் பயன்படும் உலோகம் HG. அடுத்து தூளாக்கப்பட்ட CaCO3 அதிக புறப்பரப்பளவு. அதுக்கடுத்தது எத்தனால் எரிதல். அடுத்து ஒருமுனை நியூரான்கள் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம புக்கில் புக் பேக் கொஸ்டின் இருமுனை நியூரான்களுக்கு தான் கண் விழித்திரை வரும், இது வளர்க்கரு வரும். அதுக்கடுத்தது FW வெண்ட்டு, அதுக்கடுத்தது ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரேடியோ கார்பன் முறை, அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அதுக்கப்புறம் அசைவூட்டும் காணொலிகளை உருவாக்க பயன்படுவது ஸ்கிராட்ச். பார்த்துங்க. அடுத்து 1 கிலோ கலோரி வரையறு. கலோரினா பசங்க படிச்சிருப்பாங்க, கிலோ கலோரினா ஈஸி தான். 1 கிலோகிராம்னு போட்டுக்க வேண்டியது தான். 1 கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கிலோ கலோரி எனப்படும். அடுத்து வேறுபட்ட ஈரடு மூலக்கூறுகள் HCl, HF, CO. துரு பழுப்பு நிற நீரேறிய ஃபெரிக் ஆக்சைடு துரு எனப்படும். அதனுடைய ஃபார்முலாவை பார்த்துங்க. 4Fe + 3O2 + XH2O gives 2Fe2O3 XH2O. அடுத்து குளிர் பிரதேசங்களில் நீர்வாழ் உயிரினங்கள் எவ்வாறு வாழ்கின்றன, ஏன்? நீர்வாழ் உயிரினங்கள் குளிர் பிரதேசங்களில் அதிகமாக வாழ்கின்றன. குளிர் பிரதேசங்களில் உள்ள நீர்நிலைகளில் அதிக அளவு ஆக்சிஜன் கரைந்துள்ளது, ஏனெனில் வெப்பநிலை குறையும் போது ஆக்சிஜன் கரைதிறன் அதிகரிக்கிறது. அதுக்கடுத்த கொஸ்டின், ஆர்கியாப்டெரிஸ் இணைப்பு உயிரியாக ஏன் கருதப்படுகிறது? அதற்கான ஆன்சரை பார்த்துங்க. அதுக்கடுத்து உட்கலப்பு வெளிக்கலப்பு வேறுபடுத்துக. அதுக்கடுத்தது 2ஆம் பாடத்திலிருந்து ஒரு கேள்வி. F மற்றும் 2Fக்கு இடையில் பொருள் வைக்கப்படும் போது உண்டாகும் பிம்பத்திற்கான கதிர் வரைபடம் வரைதல். அதுக்கடுத்து தைமஸ் சுரப்பி கேட்டுக்கிறாங்க. கேப்சூல், கார்டெக்ஸ், தைமிக் அணு, மெடுலா. அதுக்கடுத்தது இந்த கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி இருக்குது. 3 ஓம் மதிப்புள்ள 3 மின்தடைகளை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய குறைந்தபட்ச தொகுபயன் மின்தடை என்ன? இதில் ஆக்சுவலாக குறைந்தபட்ச தொகுபயன் மின்தடைன்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன நம்ம பயன்படுத்தணும்னா பக்க சுற்று பயன்படுத்தணும், தொடர் சுற்று பயன்படுத்தக்கூடாது. அப்போ பக்க சுற்றுக்கு என்ன ஃபார்முலா? 1/R = 1/R1 + 1/R2 + R3. 3 மின்தடையும் போட்டிங்கன்னா 1/3 + 1/3 + 1/3 = 3 சமமாக எடுத்திங்கன்னா 3/3 = 1 ஓம். அதுக்கு அடுத்தது மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்தல். 4 மார்க்குக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது 7 மார்க்கில் கேட்டால் இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸை சேர்த்துக்கணும். அதுக்கடுத்தது மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும் ஓராண்டு தாவரம், அயல் மகரந்த சேர்க்கை செய்வது எளிது, மலர்கள் அனைத்தும் இருபால் தன்மை உடையது. அதுக்கடுத்து இரத்தத்தின் பணிகள், கொஞ்சம் எளிமையான ஒரு கேள்வி. இதற்கான ஆன்சரை பார்த்துங்க. அடுத்து முயலில் டயஸ்டீமா எவ்வாறு உருவாகிறது? முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. முயலின் வெட்டுப்பற்களும் முன்கடவாய் பற்களுக்கும் இடையான இடைவெளி பகுதி டயஸ்டீமா என அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது முயலின் சுவாச குழாயில் குருத்தெலும்பு வளையங்கள் காணப்படுவது ஏன்? அதுக்கு ஆன்சரை பார்த்துங்க. அதுக்கடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி, சோப்பு மற்றும் டிடர்ஜென்டை வேறுபடுத்துக. அதுக்கடுத்து ஒரு மிக முக்கியமான கேள்வி, A என்பது நீல நிற படிக உப்பு சூடுபட்டும் போது நீல நிறத்தை எந்த B-ஆக மாறியது, அதனுடைய சமன்பாடு மற்றும் அது என்ன ஏதுன்னு எழுதணும். காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட், B நீரற்ற காப்பர் சல்பேட். சாடி பஜனின் இடம்பெயர்வு விதி. அதுக்கடுத்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ஃபா துகள்களை வெளியிட்டு வரக்கூடிய தனிமத்தை கொடுத்துட்டாங்க, சேய் தனிமத்தை கொடுத்துட்டாங்க, சரிங்களா? தனிமத்தை உருவாக்குது A தனிமத்தின் அணி எண் கேட்குறாங்க, அதாவது தாய் தனிமத்துடைய அணி எண். அப்போ பார்த்தீங்கன்னா அணி எண்ணில் 2ம் நிறைய எண்ணில் 4ம் கூட்டி போட்டுக்கணும். 106 + 263 தாய் தனிமத்துடைய அணி எண் நிறையன். அடுத்து மீயொலி உணரும் விலங்குகள், கொசு, நாய், வவ்வால். டாப்லர் விளைவு நடைபெற முடியாத சூழல்கள்,
ஓய்வு நிலையில் இருக்கும்போது ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும்போது ஓமிதி V = IR. மின்னழுத்தம் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவில் அமையும். அடுத்து நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்ற சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. அதிக மின்தடை, அதிக உருகுநிலை மற்றும் விரைவில் ஆக்சீகரணம் அடைகிறது. அடுத்து இந்த கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின். எந்த உலோகங்கள் ஹைட்ரஜனை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் இடப்பெயர்ச்சி செய்யும்? மெல்லியா துத்தநாகமா? எதுனா துத்தநாகம். அப்போ துத்தநாகம் + 2HCl = ஜிங்க் குளோரைட் + ஹைட்ரஜன் வாயுவை இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஆன்சர் துத்தநாகம். அதுக்கடுத்து CH3 CH2 CH3OH அதனுடைய பேர் வந்து 2 பியூட்டனால். அடுத்து ராக்கெட் ஏவுதல். இந்த கொஸ்டின்லாம் மாணவர்கள் ஓரளவு இருப்பாங்க. ஒளியின் பண்புகள். ஒளியானது ஒரு வகை ஆற்றல், நேர்கோட்டில் செல்லும், அதனுடைய திசைவேகம் அது. அடுத்து நல்லியல்பு வாயு சமன்பாடு அதை பார்த்துங்க. அதுக்கடுத்தது இந்த கணக்கு E = mc². அப்போ 2 × 3 × 10⁸ (2) 18 × 10⁻16 ஜூல் வரும். நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள். இதான் அதற்கான ஆன்சர். அணு என்பது பிளக்கக்கூடிய துகள். அந்த ஆன்சரை பார்த்துங்க. ஒரு 5 பாயிண்டில் 6 பாயிண்ட் எழுதணும். நல்லியல்பு வாயு சமன்பாடு. இந்த சமன்பாட்டை பார்த்துங்க. PV = RT. அதுக்கடுத்து இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். 30°C வெப்பநிலை 50 கிராம் நீரில் கரைந்து தெவிட்டிய கரைசல் உருவாக்க தேவையான சோடியம் குளோரைடின் நிறை கேட்குறாங்க. ஆக்சுவலாக 36 கிராம் தேவைப்படும். இப்போ பாதி 50 கிராம் தண்ணினா 18 கிராம். அதுக்கடுத்தது கரும்பு சாலிலிருந்து எத்தனால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? அடுத்து அலுமினியா கிரையோலைட்டுகள் இன்னும் ஒரு பொருள் மின்பகுதி சேர்க்கப்பட்டு அலுமினியம் பிரிக்க உதவுகிறது. அது என்ன? ப்ளூஸ் போர். அதனுடைய பேர் என்னன்னா ப்ளூஸ் போர். மின்பகுதியின் உருக்கு வெப்பநிலையை குறைக்கிறது. அதுக்கடுத்து ஒரு வித்திலை தாவர வேர், இரு வித்திலை தாவர வேர். இதான் அதற்கான ஆன்சரை பார்த்துங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏற்றிங்கன்னா 5 பாயிண்ட் வந்துடும். அவரை, சோளம். அதுக்கடுத்து அனிச்சைவில். நரம்பு செல்களுக்கிடையே நடைபெறும் தூண்டல் துலங்கல் அனிச்சை செயல்பாதைகள் அனைத்தும் ஒருங்கிணைத்து அனிச்சைவில் எனப்படும். அதுக்கடுத்து வட்டார இன தாவரவியல், அதனுடைய முக்கியத்துவம். அதுக்கடுத்து மழைநீர் சேகரிப்பு முறைகள் எவ்வாறு நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. இது போன்ற வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.